ஆகவே உலகத்திலே ஒருவன் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு விட்டால் அந்த பழக்கத்திலே இருந்து கரையேறுவது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. அதனை ஒரே கணத்திலே செய்து முடித்தவர் திருநீலகண்டர் என்பதால் உலகத்திலே செயற்கரிய செய்வார் பெரியவர் என்று திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்கு ஏற்ப பேதியா ஆணை கேட்டே பெரியவர் பெயர்ந்து நோக்கி. இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது, ஒரு அடியவர் எவ்வளவு பெருமைகளை பெற்றிருந்தாலும் ஒரு குறையை, ஒரு தீய பழக்கத்தை பெற்றிருந்தார். அவர் இப்போது அந்த தீய பழக்கத்திலே இருந்து முற்றிலும் தன்னை மாற்றிக் கொள்வதற்கு அவருக்கு பயன்பட்டது அவர் வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய திருச்சொல். அந்த திருநீலகண்டம் என்ற சொல்லினுடைய அடிப்படையிலேயே முற்றிலும் தன்னுடைய பழக்கத்தை விட்டுவிட்டவராக மட்டுமின்றி இனிமேல் இறைவன் வந்து சோதிக்கின்ற போதும் நிச்சயமாகத்தான் எடுத்துக்கொண்ட சபதத்திலே இருந்து மீறாமல் அவர் நிற்கப் போகிறார். இந்த இடத்தில் நாம் திருநீலகண்டர் எப்படி உறுதியாக இருந்தார் என்கின்ற கதையை சேக்கிழார் தொடர்கின்றார். மனைவியார் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று சொல்லிவிட்டதால் பிற மாதரார் தமையும் எந்த மனிதனும் தீண்டேன் என்று சொல்லிவிட்டு மிக அமைதியாக அதே மனைவியோடு 4 சுவர்களுக்கு நடுவிலே இல்லறம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியார் உடன் உறவு இசையாமலே இருக்கிறார். இருவரும் வேறு வேறு தனித்தனியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த 2 பேருக்கும் இடையில் இப்படி ஒரு சிக்கல் தோன்றி இருக்கிறது, தோன்றி அவர்கள் அப்படி வாழுகிறார்கள் என்பது அடுத்த வீட்டுக்கு கூட தெரியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இற்புறம் பொழியா தங்கள் இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயல் அறியாமை வாழ்ந்தார். அக்கம்பக்கத்திலே உள்ளவர்கள் கூட அறியாதபடிக்கு அவர்கள் 2 பேருக்கும் இடையில் எந்த உறவும் இல்லாமல் ஒரே இல்லத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்பத்துறையில் எளியராக இருந்த ஒருவர் திருவினும் மிக்கவராக விளங்கக்கூடிய அழகு படைத்த தன்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து தீர வேண்டிய மனைவி என்கின்ற உறவோடு கூடிய ஒரு பெண்ணோடு 4 சுவர்களுக்கு மத்தியில் நீண்டகால பழக்கத்தை தெய்வச் சொல்லினுடைய அடிப்படையிலே முற்றிலும் விலக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு எளிய செயல் அல்ல. அப்பேற்பட்ட ஆற்றல் அவருக்கு வந்ததற்கு காரணம் அவர் அந்த திருநீலகண்டம் என்கிற சொல்லின் மேலும் இறைவன்பால் வைத்திருக்கின்ற பக்தியின் அடிப்படையிலும் அவருக்கு கிடைத்திருக்கின்ற பேர். இப்போது இவர் எடுத்துக்கொண்ட உறுதியிலே, அதாவது பிற மாதரார் தமையும் தீண்டேன் என்று சொன்னாரே, பிற மாதராரை தீண்டாவிட்டாலும் தன்னுடைய மனைவியையும் கூட தீண்டி விடுகிறாரா என்று பார்ப்போமே என்று அவர்பால் அன்பு கொண்டிருக்கிற எல்லாம் அல்ல சிவப்பரம்பொருள் அவரை சோதிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார். அன்பு தம்பிரான் இந்த திருநீலகண்டர். அந்த அன்பு தம்பிரான் பக்கத்திலே சென்று அவர் உறுதியாக இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் என்று சிவபெருமான் கையிலே ஒரு திருவோட்டை எடுத்துக்கொண்டு திருநீலகண்டர் இருப்பிடம் வந்தார். நீலோடு கோவணம் சார்த்தி கேடில்லா வாழ்விடு நீற்றொளி மலர்ந்த மேனிமேல் தோளோடு மார்பிடை துவளும் நூலுடன் நீல் ஒளி வளர் திரு முண்ட நெற்றியும் நெடும் சடை கரந்திட நெறிந்த பம்பையும் விடும் கதிர் முறுவல் வெண்ணிலவும் மேம்பட இடும் பலிப்பாத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவோட்டி கையிலே எடுத்துக்கொண்டு நேராக திருநீலகண்டர் இருப்பிடம் வந்தார். திருநீலகண்டர் சிவனடியார் ஒருவர் வந்திருக்கிறாரே என்று மிகுந்த பணிவோடு, எம்பிரான் யான் செய்யும் பணி எது என்று மிக அடக்கமாக கேட்டார். அப்போது வந்திருக்கின்ற சிவனடியாராகிய எல்லாம் வல்ல இறைவன் திருவோட்டை அவரிடத்திலே கொடுத்து, நீ இந்த திருவோட்டை பத்திரமாக வைத்திரு, நான் வந்து கேட்ட பிறகு என்னிடத்திலே நீ நிச்சயம் அதை திரும்ப கொடுக்க வேண்டும், இதை அடிக்கலமாக உன்னிடத்திலே கொடுத்து விட்டு போகிறேன் என்றார் சிவனடியார். வம்புலா மலர்ச்சடை வள்ளல் தொண்டனார் உம்பர் நாயகனும் இவ்வோடு உன்பால் வைத்து நம்பி நீ தருக நாம் வேண்டும் போது என்றார். திரும்பி நான் வந்து எப்போது கேட்கிறேனோ அப்போது இந்த ஓட்டை நீ எனக்கு தர வேண்டும், நம்பி நீ தருக நாம் வேண்டும் போது. இந்த இடத்திலே திருநீலகண்டருக்கு சிவபெருமான் ஒரு சொல் இட்டு அழைக்கின்றார், அது நம்பி என்கின்ற சொல். நம்பி என்ற சொல்லுக்குள்ள பொருள் என்ன? குணங்கள் அனைத்தும் பூர்த்தியாக உடையவருக்கு நம்பி என்று பெயர். ஆண்களிலே குணபூர்த்தி உடையவருக்கு நம்பி என்றும், பெண்களிலே குணபூர்த்தி உடையவருக்கு நங்கை என்றும் பெயர். நாம் பெரும்பாலும் எல்லா ஆண்களையும் அவர்கள் திருமண காலத்திலே நம்பி நம்பி என்றே மணப்பத்திரிகையில் அச்சிடுவது வழக்கம். அவர்கள் குணபூர்த்தி உடையவர்களாக இருப்பார்கள் என்று நம்பி
நாம் நம்பி என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். நம்பி என்றால் குணபூர்த்தி உடையவர். இவ்வளவு காலமும் இவரிடத்திலே குணம் பூர்த்தி அடையாமல் ஒரு குறை இருந்தது. அந்த குறை என்ன என்றால் இன்பத்துறையில் எளியராக இருந்த குறை. அதுவும் இப்போது நீங்கிவிட்டதால் இவர் குணபூர்த்தி உடையவராக மாறிவிட்டால் என்பதை காட்டுவதற்காக நம்பி நீ தருக நாம் வேண்டும் போது என்று சிவபெருமான் திருவோட்டை அவர் மேல் ஒப்படைத்தார். திருவோட்டை ஒப்படைத்தது மட்டுமல்ல, சிவனடியாராக வந்திருக்கிற சிவபெருமான் ஒப்படைக்கின்ற திருவோட்டினுடைய பெருமையை பற்றி திருநீலகண்டருக்கு சொல்லுகிறார். நீ இதை அலட்சியமாக நினைத்து விடாதே, இந்த திருவோட்டினுடைய பெருமையை சொல்லுகிறேன் கேள். இந்த திருவோட்டுக்கு நிகராக எதையேனும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த திருவோட்டைத்தான் சொல்ல வேண்டும். தனக்கு ஒப்பாக வேறு எந்த ஒரு பொருளையும் பெறாத பெருமையை உடையது இந்த திருவோடு. இதன்பால் சாரக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அதை தூய்மை உடையதாக இந்த திருவோடு மாற்றிவிடும். இந்த திருவோடு தன்னளவிலே தூய்மையாக இருப்பதோடு மட்டுமல்ல, இந்த திருவோட்டின்பால் சாரக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அதையும் தூய்மையாக மாற்றிவிடக்கூடியது. ஆகவே நீ இதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டதால், பொன்னையும் மணியையும் எவ்வாறு பாதுகாப்பாயோ அதுபோல மிகவும் பத்திரமாக நீ இதை பாதுகாக்க வேண்டும் என்று திருவோட்டினுடைய பெருமையை எடுத்து கூறுகின்றார் சிவனடியார். தன்னை ஒப்பரியது தலத்து தன்னுழை துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது, பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது இன்ன தன்மையது இது வாங்கினி. திருவோட்டுக்காய் இவ்வளவு பெருமை. ஒரு சிவனடியார் திருவோட்டை கொண்டு வந்து கொடுத்து பத்திரமாக வைத்திருந்து நம்பி நாம் வேண்டும் போது தருக என்று கேட்கிறார். ஆனால் அந்த திருவோட்டுக்கு அமைந்திருக்கின்ற பெருமையை சொல்லுகின்ற போது நமக்கே வியப்பாக இருக்கிறது. தனக்கு நிகரற்றது, தன்னை ஒப்பரியது, தன்பால் சாரக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த பொருளை தூய்மை செய்யக்கூடியது, தலத்து தன்னுழை துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது. பொன் மணி முதலான அற்புதமான பொருள்களை எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருப்போமோ அவ்வளவு பாதுகாப்பாக இந்த திருவோட்டை காக்க வேண்டும். பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது இன்ன தன்மையது இது நீ வாங்கு என்று விளக்கி காட்டுகிறார். ஒரு திருவோட்டுக்கு இவ்வளவு பெருமையா என்று நமக்கே சந்தேகம். ஏன் இந்த திருவோட்டுக்கு இவ்வளவு பெருமை கூறப்படுகிறது என்பதை நாம் பின்னர் கவனிப்போம். இந்த திருவோட்டினை பெற்றுக் கொண்டார். முன்னரே வேட்கோவர் குலத்திலே பிறந்திருக்கிற திருநீலகண்டரிடத்திலே இல்லாத ஓடுகளா? அவரே அடியவர்களுக்கு இலவசமாக திருவோடு கொடுக்கிறவர். அவரிடத்திலே ஒரு திருவோட்டை கொண்டு வந்து கொடுத்து இதை பத்திரமாக வைத்திரு என்று சொன்னால், அவர் முன்னரே வைத்திருக்கின்ற திருவோடுகளுக்கு இடையிலே கொண்டு போய் இதையும் தான் வைப்பார். அதுதான் அவருக்கு வழக்கம். அப்படித்தான் ஒருவர் செய்ய முடியும். சரி, வந்த அடியவர் திரும்பி கேட்கிற போது இந்த ஓட்டை கொடுத்து விடுவோம் என்று அவர் கொண்டு போய் வழக்கம் போலே மற்ற ஓடுகளை, தான் வைத்திருக்கின்ற மற்ற ஓடுகளை வைக்கின்ற இடத்திலே இதையும் வைத்து விட்டார். சால சில நாட்கள் கழிந்தன. மீண்டும் சிவனடியார் தான் வைத்திருக்கின்ற ஓட்டை திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக திருநீலகண்டரிடத்திலே வருகிறார். நான் முன்னர் உன்னிடத்திலே கொடுத்த அந்த ஓட்டை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கேட்பதற்கு முன்பாகவே தான் வைத்த திருவோட்டை, தான் அடைக்கலமாக கொடுத்த திருவோட்டை தானே மறைத்துவிட்டு இப்போது நிற்கிறார். முந்தைய நாள் உன் வாள் வைத்த மை ஒளி விளங்கும் ஓடு நீ தந்து நில் என்று கேட்க வருகிறார் சிவனடியார். எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். வைப்பதையும் வைத்ததை கறப்பதையும், அதாவது எடுப்பதையும் தனக்கு ஒரு தொழிலாக கொண்டிருக்கின்ற ஆற்றல் படைத்திருக்கின்ற பெருமான் அல்லவா? ஆகவே அவரே அந்த திருவோட்டை மறைத்து இல்லாமல் செய்து அந்த ஓட்டை திருப்பி கொடு என்று தன்னிடத்திலே கேட்கின்றார். அடியவரிடத்திலே கேட்கின்றார் என்று அவர் விரைந்து கூற, இவரும் மிக வேகமாக ஓடிப்போய் அந்த திருவோட்டை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று போய் கண்டால் அந்த திருவோட்டை காணவில்லை. என்றவர் விரைந்து கூற, இருந்தவர் ஈந்தவோடு சென்று முன் கொணர்வான் புக்கார். கண்டிலர், திகைத்தார், நோக்கினார், எங்கும் காணாமை என்று தேடினார். இது என்ன மாயமாக இருக்கிறதே என்று புலம்பினார். ஒன்றும் அறியாதவராக நின்று, மரியவனாக நின்று மலைமகள் கேள்வன் எதிரே நிற்கின்ற சிவனடியாராக நிற்கிறாரே, அவரிடத்திலே
நான் இந்த ஓட்டை பத்திரமாகத்தான் வைத்திருந்தேன், அதை காணவில்லை, என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று தெரிவித்தார். அதற்குள்ளே சிவனடியார், நீ வருகின்ற பொழுதே தாமதப்படுத்துகின்ற போதே நான் தெரிந்து கொண்டேன். உன்னிடத்திலே நான் கொடுத்த ஓட்டை நீ திருடி விட்டாய். அது மிக அற்புதமான ஓடு என்று உன்னிடத்திலே நான் முன்னர் விளக்கம் கொடுத்த போதே நீ அந்த ஓடு நிச்சயம் கவரப்பட வேண்டிய ஒன்று என்று உன்னுடைய உள்ளத்திலே எண்ணி இருக்க வேண்டும். அதனால் தான் இவ்வளவு தூரம் நீ தாமதம் செய்கிறாய் என்றும் எனக்கு தெரியும். இப்பொழுது எனக்கு வேண்டியது, நான் கொடுத்த ஓட்டினை உடனடியாக நீ திருப்பி கொடுக்க வேண்டும். அவ்வாறு திருப்பி கொடுக்காவிட்டால் நீதிபதிகளுக்கு முன்னர் சென்று, நான் அடைக்கலமாக இவன்பால் கொடுத்திருந்த பொருளை இவன் கவர்ந்து விட்டான், இவன் வவ்வி விட்டான் என்று உன்னை பற்றி எடுத்து உரைத்து நான் நியாயம் கேட்பேன் என்று மிகுந்த கோபத்தோடு பேசுகின்றார் மறையவராக வந்திருக்கின்ற சிவனடியாராக வந்திருக்கின்ற சிவப்பரம்பொருள். இடையணி முன்னூல் மார்பின் எந்தை தந்து போன ஓட்டை நான் நிச்சயம் கவரவில்லை. வைத்த இடத்திலே தேடி பார்த்தேன், காணவில்லை. இந்த பிழையை பொறுக்க வேண்டும். நீங்கள் அடைக்கலமாக கொடுத்த பொருளை திரும்ப உங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய கடமைதான். என்றாலும் அது என்னிடத்தில் இப்போது இல்லை. அந்த பிழையினை பொறுக்க வேண்டும். தாங்கள் கொடுத்த திருவோட்டுக்கு இன்னும் சிறப்பு உடையதாக, தாங்கள் கொடுத்த திருவோட்டை விட பல மடங்கு பெருமை உடையதாக வேறு ஒரு பாத்திரத்தை அடியேன் தருகிறேனே. பழைய மற்ற அதனில் நல்ல பாத்திரம் தருவன், அதனை கொண்டு என்னுடைய பிழையினை பொறுத்து அருள வேண்டும் என்று திருநீலகண்டர் மறையவர் முன்னர் வணங்கி வணங்கி இறங்கி இறங்கி நின்றார். அவர் உடன்படுவதாக இல்லை. நான் உன்னிடத்திலே கொடுத்த அதே திருவோடுதான் எனக்கு வேண்டும். நீ பொன்னினாலே தங்கத்தினாலே செய்து எனக்கு ஒரு திருவோடு கொடுத்தாலும் அது எனக்கு தேவையில்லை. நான் எந்த ஓட்டை உன்னிடத்திலே கொடுத்து பத்திரமாக வை என்று அடைக்கல பொருளாக கொடுத்தேனோ, அந்த அடைக்கல பொருளை நீ காக்காமல் விட்டு விட்டதோடு மட்டுமல்லாமல் வேறு ஒன்று செய்து தருகிறேன் என்றெல்லாம் என்னிடம் விளக்கம் தராதே. நீ பொன்னினாலே தங்கத்தினாலே செய்து எனக்கு திருவோடு கொடுத்தாலும் தேவையில்லை, நான் கொடுத்த ஓடுதான் எனக்கு வேண்டும் என்று மறையவர் மிகவும் அழுத்தமாக சொல்லிவிட்டார். சென்னியால் வணங்கி நின்ற தொண்டரை சீர்த்து நோக்கி, என் இது மொழிந்த வாரணி, யான் வைத்த மண்ணோடு அன்றி பொன்னினால் அமைத்து தந்தாய் ஆயினும் கொள்ளேன். நான் கொடுத்தது மண்ணோடுதான், அந்த மண்ணோடுதான் எனக்கு வேண்டும். அதற்கு மாறாக நீ பொன்னினாலே எனக்கு செய்து கொடுத்தாலும் தேவையில்லை. யான் வைத்த மண்ணு ஓடு அன்றி பொன்னினால் அமைத்து தந்தாய் ஆயினும் கொள்ளேன். முன்னை நாள் வைத்த ஓடே கொண்டு வா என்று அந்த மறையவர் மிகவும் அழுத்தமாக வற்புறுத்தி, தான் அடைக்கல பொருளாக கொடுத்த ஒன்றையே திரும்ப அவர் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கூறுகிறார். அடைக்கல பொருளாக ஒன்றை பெற்றால் அந்த அடைக்கல பொருளை மிகவும் பத்திரமாக பாதுகாத்து மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய மரபு. அடைக்கலம் என்பதற்கு அவ்வளவு பெருமை உண்டு. சிலப்பதிகாரத்திலே கவுந்தியடிகள் கண்ணகி கோவலன் என்ற 2 பேரையும் மாதிரி என்ற பெயருடைய எடைக்குல மடந்தையிடம் அடைக்கலமாக கொடுக்கின்ற காலத்திலே அந்த கருத்தை சொல்லுகிறார். தவத்தோர் அடைக்கலம் தான் சிறிது ஆயினும் மிக பேர் இன்பம் தரும். அடைக்கலமாக கொடுக்கப்படுகின்ற பொருளை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொண்ட பொருளை பாதுகாத்து கொடுப்பதும் மிகப்பெரிய பேரின்பத்துக்கு நிகரான ஒரு செயல் என்று வற்புறுத்தி கூறுகிறார். அதுபோல இப்போது மறையவர், நான் கொடுத்த மண் ஓடு அன்றி பொன்னினால் நீ செய்த ஓடாக இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதோடு உன்னிடத்தில் அடைக்கலப் பொருளாக கொடுத்த ஒன்றை நீ திருடிவிட்டு கவர்ந்து விட்டு வவ்வி விட்டு என்னிடத்திலே வாதம் பேசுகிறாய். நான் இந்த உண்மையை போய் நீதிபதிகளிடத்திலே சொல்லுகிறேன். ஆவது என் உன் வால் வைத்த அடைக்கலப் பொருளை வவ்வி பாவகம் பலவும் செய்து பழிக்கு நீ ஒன்றும் நானாய் யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே அன்றி போவதும் செய்வேன் என்றார். புண்ணிய பொருளாய் நின்றார். நான் உன்னை வளைத்துக் கொண்டு போய் நீதிபதிகள் முன்னால் நிறுத்தி நீ கவர்ந்து விட்டாய் என்கின்ற உண்மையை சொல்லாமல் போகப் போவது இல்லை. உன்பால் வைத்த அடைக்கலப் பொருளை வவ்வி விட்டாய், கவர்ந்து விட்டாய், அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படவில்லை, நீ நியாயம் பேசுகின்றாய், உன்னை வளைத்துக் கொண்டு போவேன் என்றார். கோபத்தோடு மறையவராக வந்திருக்கிற சிவனடியார். சிவனடியாராக வந்திருக்கின்ற இறையவர் திருநீலகண்டர் இடத்திலே சொல்லுகின்ற சொல்லை கவனிக்க வேண்டும். நான் உன்னிடத்திலே அடைக்கலமாக ஒரு பொருளை கொடுத்தேன். நீ அடைக்கலமாக கொடுத்த பொருளை பாதுகாக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல்
பாதுகாக்கவில்லையே, அது பெரிய படியாக போய்விட்டது என்பதை பற்றியும் நீ கவலைப்படாமல் பேசுகிறாய். அதனாலே உன்னை வளைத்துக் கொண்டு போய் நீ செய்த பிழையை உலகமறியச் செய்வேன் என்று பேசுகின்றார். ஆவது என் உன்பால் வைத்த அடைக்கலப் பொருளை வவ்வி பாவகம் பலவும் செய்து பழிக்கு நீ ஒன்றும் நானாய் யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே அன்றி போவதும் செய்யேன் என்றான். புண்ணிய பொருளாய் நின்றான். என்ன செய்வார் திருநீலகண்டர்? அடைக்கலப் பொருளை நிச்சயம் கொடுத்து தீர வேண்டுமே. மீண்டும் கெஞ்சி பார்க்கிறார் திருநீலகண்டர். நீங்கள் மிகவும் வளம் படைத்த ஓடு என்று சொன்னீர்கள் பெரியவரே, உண்மைதான். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே நிச்சயமாக களவு என்றோ திருட்டு என்றோ கொஞ்சம் கூட தீய குணமே இல்லை. நான் அதனை என்ன தேடி பார்த்தும் காணவில்லை. நிச்சயம் நான் அதை திருடவில்லை. நான் என்ன செய்வேன் என்று கேட்டபோது சிவனடியார் சொன்னார், என்றால் நீ அந்த திருவோட்டை திருடவில்லை என்றால் உன்னுடைய மகனை கையிலே பற்றிக் கொண்டு குளத்திலே மூழ்கி நீ திருவோட்டை திருடவில்லை என்று சத்தியம் செய்து கொடு. வளத்தினால் மிக்க ஓடு வவ்வினேன் அல்லேன், ஒல்லை உளத்தினில் களவில் ஆமிக்கு என் செய்வேன் உரையும் என்று திருநீலகண்டர் கேட்டபோது களத்து நஞ்சு ஒளித்து நின்ற எல்லாம் வல்ல சிவனடியார் காதல் உன் மகனை பற்றி குளத்தினில் மூழ்கி போ என்று அருளினான். கொடுமையில்லாத பெருமான். இப்போது திருநீலகண்டர் சொன்னார், மகனை கையிலே பற்றி கொண்டு குளத்திலே மூழ்குவதற்கு எனக்கு வாய்ப்பில்லை. காரணம், எனக்கு மகன் இல்லை. ஐயா, நீர் அருளி செய்த வண்ணம் யான் செய்வதற்கு பொய்யில் சீர் புதல்வன் இல்லை. என் செய்வேன் புகழும் என்று கேட்டபோது, அப்படியா, உனக்கு பிள்ளை இல்லையா? ஓ, என்றால் உன்னுடைய மனைவியின் கையை பற்றிக் கொண்டு நீரிலே மூழ்கு. உனக்கு மகன் இல்லாவிட்டால் உன்னுடைய மனைவியின் கையை பற்றிக் கொண்டு குளத்திலே மூழ்கி திருவோட்டை திருடவில்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே சத்தியம் செய்து குளத்திலே மூழ்கு. இப்போது திருநீலகண்டர் சொன்னார், நான் என்ன செய்வேன்? ஒரு சபதத்தின் காரணமாக நானும் என்னுடைய மனைவியை தீண்ட முடியாதவனாக இருக்கிறேன். கங்கை நதி கரந்த சடை கரந்தருளி எதிர் நின்ற வெங்கன் விடையவர் அருள வேட்கோவர் உரை செய்தார். எங்களில் ஓர் சபதத்தால் உடன் மூழ்க இசைவில்லை. பொங்கு புனல் யான் மூழ்கி தருகின்றேன் போதும். எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு சபதத்தால் அவளை தீண்டி நான் குளத்திலே மூழ்க முடியாது. நான் மட்டுமே குளத்திலே மூழ்கி இந்த ஓட்டை திருடவில்லை என்று சத்தியம் செய்து தருகிறேன். விடவில்லை பெரியவர் வென்றிருக்கிற சிவனடியார். அது என்ன? அது மனைவியினுடைய கையை பற்ற முடியாத அளவுக்கு அது என்ன? அது பெரிய சபதம் என்று கேட்கின்றார் சிவனடியார். தந்தது முன் தாராதே கொல்லாமைக்கு உன் மனைவி அந்தளிர் செங்கை பற்றி அலை பொன்னில் மூழ்காதே சிந்தை வலித்திருக்கின்றாய். நீ திருடவில்லை என்பது உண்மையானால் உன்னுடைய மனைவியினுடைய கையை பற்றிக் கொண்டு மூழ்க வேண்டியதுதானே. ஆகவே நிச்சயம் நீ நான் கொடுத்த ஓட்டை திருடிவிட்டாய், நான் நீதி கட்டுத்தான் தீர வேண்டும் என்று தில்லைவாழ் அந்தணர்கள் வந்திருந்த பேரவையில் நான் போய் என்னுடைய கருத்தை தெரிவிக்கின்றேன், மன்னுவன் யான் என்று புறப்பட்டு மறையவர் தில்லைவாழ் அந்தணர்கள் நீதிபதிகளாக இருக்கின்ற இடத்திற்கு போய்விட்டார். நல்லொழுக்கம் தலை நின்றவர்கள், நான்மறையில் துறை போனவர்கள், தில்லைவாழ் அந்தணர்கள் வந்து இருந்த அந்த அவையிலே எல்லையில்லாத பெருமானாக விளங்கக்கூடிய சிவபெருமான் தன்னுடைய வழக்கை எடுத்து உரைக்கின்றார். அந்தணர்களே கேளுங்கள், நான் உங்கள் முன்னால் ஒரு வழக்கை கொண்டு வந்திருக்கிறேன். இதோ இருக்கின்ற இந்த வேட்கோவன், இவனிடத்திலே நான் ஒரு பாத்திரத்தை பத்திரமாக வைத்திரு என்று சொல்லிக் கொடுத்து விட்டு போனேன். அவன் அந்த பாத்திரம் காணாமல் போய்விட்டது என்று இப்போது சொல்லுகிறான். அவன் அதை நிச்சயம் கவர்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே அது காணாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறான். உண்மையிலேயே அது காணாமல் போய்விட்டது, அவன் களவு செய்யவில்லை என்றால் மனைவியினுடைய கையை பற்றிக் கொண்டு தண்ணீரிலே மூழ்கி சத்தியம் செய்து கொடு என்று கேட்டால் அதற்கும் உடன்பட மறுக்கிறான். வேண்டுமென்றே என்னிடத்தில் வழக்கு தொடுக்கின்றான். நீங்கள் தான் நீதி சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அந்தணனாம் எந்தை பிரான் அருமறையோர் முன் பகர்வான் இந்த வேட்கோவன்பால் யான் வைத்த பத்திரத்தை தந்தொடியான். கடுத்தானேல் தன் மனைவி கைப்பற்றி வந்து மூழ்கியும் தாரான், வலி செய்கின்றான், வேண்டுமென்றே வழக்கு தொடுக்கின்றான். மனைவியின் கையை பற்றிக் கொண்டு மூழ்க வேண்டியதுதானே, அதையும் செய்தது மறுக்கின்றான் என்பதனாலே
நிச்சயமாக இவன் இந்த திருவோட்டை திருடிவிட்டான், நீதிபதிகளாகிய நீங்கள் தான் எனக்கு நீதி தர வேண்டும் என்று கேட்டார் மறையவர். இப்போது தில்லைவாழ் அந்தணர்கள் திருநீலகண்டர் தரப்பிலே அவருடைய வழக்கை கேட்கிறார்கள். இவர் சொல்வது உண்மைதானா? நீ அடைக்கல பொருளாக திருவோட்டை பெற்றது உண்மைதானா? அவர் மீண்டும் வந்து கேட்டபோது தர மறுப்பதும் அதை நீ திருடவில்லை என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு அவர் கூறக்கூடிய முறைப்படி நடந்து கொள்ள மறுப்பதும் உண்மைதானா என்று கேட்டார்கள். அப்போது சொன்னார் திருநீலகண்டர், உண்மைதான். இவர் என்னிடத்திலே ஏதோ குபேரனுடைய செல்வம் போன்றது என்றெல்லாம் பெருமைப்படுத்தி ஒரு ஓட்டை என்னிடத்திலே கொடுத்தார். அதை நான் வைத்த இடத்திலே தேடி பார்த்தேன், அது காணவில்லை. அதை நான் நிச்சயமாக களவு செய்யவில்லை, அது காணவில்லை என்பதை உங்களுக்கு மறுபடியும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் எந்த விதத்திலும் தீங்கே நினைக்கவில்லை என்பதை இந்த நீதி அவைக்களத்தின் முன்னர் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீல் நிதியாம் இது என்று இவர் தரும் ஓடு பேணி நான் வைத்த இடம் பெயர்ந்து கறந்தது அது காணேன். பூனணி நூல் மணிமார்வீர் புகுந்த பரிசு இது. இதுதான் உண்மையிலேயே நடந்தது. அவர் திருவோட்டை மிக பெருமைப்படுத்தி என்னிடத்திலே சொல்லி பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியதும் உண்மை. நான் அதை வைத்திருந்ததும் உண்மை. அது காணவில்லை என்பதும் உண்மை. நான் களவு செய்யவில்லை என்பதும் உண்மை. இதைவிட வேறு நான் எதையும் சொல்ல முடியாது. என்னால் எந்த விதமான குற்றமும் இல்லாமல் வெளிப்படுத்தப்படுகின்ற சொற்கள் இவை என்று திருநீலகண்டர் தன்னுடைய நிலைமையை எடுத்துரைத்தார். மனைவியை தீண்ட முடியாதே, ஆகவே நான் அவ்வாறு அவர் சொல்லுகிறபடி செய்ய முடியாது என்பதையும் தெரிவித்து விட்டேன் என்றார். ஆனால் தில்லைவாழ் அந்தணர்கள் நீதிபதிகளாக இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், வழக்கம் அதுதானே. ஒருவன் தான் களவு செய்யவில்லை, திருடவில்லை என்று சொன்னால் மனைவியின் கையை பற்றிக் கொண்டு குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்வது என்பது ஒரு மரபு. அதனை நீர் பின்பற்ற வேண்டியதுதானே. திருவுடை அந்தணாளர் செப்புகின்றார்கள், திகழ்ந்த நீற்றின் உருவுடை இவர் தாம் வைத்த ஓட்டினை கடுத்தீரானால் தரும் இவர் குளத்தில் மூழ்கி தருக என்று உரைத்தாராகில் மருவிய மனைவியோடு மூழ்குதல் வழக்கு. மனைவியினுடைய கையை பற்றிக் கொண்டு மூழ்கி நீ உன்னை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று இவர் கேட்பாரானால் அதை செய்து தீர வேண்டியது உம்முடைய கடமையாயிற்றே, நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னபோது திருநீலகண்டர் தான் தன்னுடைய மனைவியை தீண்டாமல் இருக்கின்ற தன்மையை எடுத்துக்காட்ட முடியாதவராக, எடுத்துக்காட்ட ஆரம்பித்தால் இன்பத்துறையில் தான் எளியராக இருந்தோம் என்ற கடந்த காலத்தினுடைய ஒழுக்கக்கேடுகளை எல்லாம் சொல்லித் தீர வேண்டுமே. ஆகவே மனைவியை தீண்டுவதற்கு இல்லை, ஆகவே அவளை தீண்ட முடியாது என்று ஒரு மூங்கில் குச்சியை கொண்டு வந்து ஒரு முனையிலே தன்னுடைய மனைவியை பற்றிக் கொள்ள செய்து மற்றொரு முனையை தான் பற்றிக் கொண்டு நீரிலே மூழ்கி சத்தியம் செய்து தருகிறேன். அருந்தவத் தொண்டர் தாமும் அந்தனர் மொழிய கேட்டு திருந்திய மனைவியாரை தீண்டாமை செப்ப மாட்டார், பொருந்திய வகையால் மூழ்கி தருகின்றேன் போதும். கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யவில்லை என்று சத்தியம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த விதத்திலே நான் செய்கின்றேன். நான் அவளை தீண்ட முடியாத தன்மையெல்லாம் சொல்ல முடியாததால் பொருந்திய வகையால் மூழ்கி தருகின்றேன் போதும். ஆனால் மனைவியை தீண்ட முடியவில்லையே, அதை சொல்லவில்லை. தீண்டாமை செப்ப மாட்டார், பொருந்திய வகையால் மூழ்கி தருகின்றேன் போதும் என்று பெருந்தவ முனிவர் மனைவியார் தம்மை கொண்டு மறைச்சிவயோகியார் முன் சினவிடைப்பாகர் மேவும் திருப்புலீச்சுரத்து முன்னர் நனைமலர் சோலை வாவி நன்னி அந்த குளத்துக்கு போய் தன்னுடைய உண்மையை காக்க வேண்டும் என்று, உண்மையை காக்க வேண்டும் என்றால் பிற மாதரார் தமையும் தீண்டேன் என்று மனைவியினிடம் சொல்லியிருக்கிறாரே, அப்போது மனைவியும் தீண்ட முடியாதே, அந்த உண்மையை காக்க வேண்டும் என்று, அதாவது மனைவியை தீண்டக்கூடாது என்று, தன்னுடைய சத்தியத்தை காக்க வேண்டும் என்று புனைமணு வேணுத்தண்டின் இருதலை பிடித்து புக்கார். வேணுத்தண்டு என்றால் மூங்கில் தண்டு. மூங்கில் தண்டினுடைய ஒரு முனையை பிடித்துக் கொள்ள சொல்லி குளத்திலே மூழ்குகிறேன் என்றார். விடுவாரா சிவனடியாராக வந்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவன்? அது என்ன, அது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே குறுக்கே ஒரு மூங்கில் தண்டு, அவளுடைய கையை பற்றிக் கொண்டுதான் மூழ்க வேண்டும். உண்மையிலேயே நீ களவிலாமை காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவளுடைய கையை பற்றிக் கொண்டுதான் நீ நிச்சயம் மூழ்க வேண்டும். தண்டு இரு தலையும் பற்றி புகுந்து அவர் தம்மை நோக்கி வெண் திரு நீற்று முண்ட வேதியர் மாதை தீண்டி கொண்டு உடன் மூழ்கியர்.
அந்த பெண்ணினுடைய கையை நீ தீண்டித்தான் மூழ்க வேண்டும். அப்போது கூடாமை பாரோர் கேட்க பண்டுதம் செய்கை சொல்லி மூழ்கினார் பழுதிலாதார். தன்னுடைய மனைவியை தான் கையினாலே தீண்ட முடியாத சத்தியத்தை, கடந்த கால சத்தியத்தை சொல்லிவிட்டு மனைவியின் கையை பிடித்துக் கொண்டுதான் மூழ்குகிறார். அவர் மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு மூழ்கித்தான் தீர வேண்டும் என்று சொன்னதால் கடந்த கால ஒழுக்க கேட்டை சொன்னாலும் சரி, கூடாமை பாரோர் கேட்க பண்டுதம் செய்கை சொல்லி அதனாலே தீண்டவில்லை என்கின்றதையும் சொல்லி இப்பொழுது பழுதிலாதார் மூழ்கினார். குளத்திலே மூழ்கி கரையேறினர் கணவரும் மனைவியரும். எவ்வளவு காலமும் அவர்களுக்கு மூப்பு வந்திருக்கும் அல்லவா, அந்த முதுமையெல்லாம் நீங்கி போய் இளமை காலம் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட விருப்புறும் இளமை பற்று தேவரும் முனிவர் தாமும் சிறப்பொடு பொழியும் தெய்வ பூவின் மாமழையின் மீள மூழ்குவார் போன்று அவர்கள் வெளிப்பட்டார்கள். கண்டனரெல்லாம் கைதொழுதார். கலந்த காதல் அண்டரும் ஏத்தினார்கள். அன்பர்தம் பெருமை நோக்கினார்கள். உடனே அந்த மறையவராக வந்திருக்கிற அடியவரை காணவில்லை. அவர் எல்லாம் வல்ல உமையம்மையுடன் விடைமேல் காட்சியளித்து திருநீலகண்டரை பார்த்து சொன்னார், வென்ற ஐம்புலனால் மிக்கீர், 5 புலன்களை அடக்குவதனாலே மிக்கவராக விளங்கிவிட்டீர். நீர் எப்பொழுதும் நம் பக்கத்திலேயே விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் இந்த இளமை நீங்காமல் என்று அந்த திருநீலகண்டருக்கும் அவர் மனைவிக்கும் இளமை நீங்கா பதம் கொடுத்தார். இளமையாக்கினால் திருக்கோயில் என்று சிதம்பரத்தில் அமைந்திருக்கின்ற கோயிலும் அந்த குளமும் அங்கே காணலாம். இப்போது திருநீலகண்டர் கதையில இருந்து நாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற மகத்தான ஒரு உண்மை, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு தீய பழக்கம் அமைந்துவிடும் என்று சொன்னால், அந்த தீய பழக்கத்திலே இருந்து அவன் கரையேற வேண்டும் என்று சொன்னால் அவன் முயற்சி செய்ய வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உடம்பினுடைய பழக்கம் அவனுடைய முயற்சியையும் கடந்து போய் மீண்டும் மீண்டும் அதிலேயே கொண்டு போய் அவனை அழித்து விடுகிறதே. அவன் கரையேறுவதற்கு பிறகு என்னதான் வழி? பெரிய புராணம் போன்ற பக்தி நூல்கள் வெறும் பக்தியை மட்டுமே காட்ட வந்தனவா? அது தினம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு சொல்லக்கூடிய நூலாகவும் இருக்க வேண்டாமா? அப்போதுதானே அது ஒரு வாழ்க்கை நூலாக கருதப்படும். இங்கே திருநீலகண்டர் நீண்ட காலமாக மேற்கொண்டிருந்த இன்பத்துறையில் எளியராக இருந்த ஒரு பழக்கத்தை, அதிலே இருந்து கரையேறி அவர் மீளுவதற்கு பயன்பட்டது எது? அவர் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லி வந்தாரே, அந்த சொல்லினுடைய அடிப்படை ஒன்றுதான் அந்த தீய பழக்கத்திலே இருந்து அவர் கரை ஏறுவதற்கு பயன்பட்டது. கம்பராமாயணத்திலே வாலி சாகின்ற போது ராமனிடத்திலே சொன்னான், சுக்ரீவன் உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டான். காரணம், அவனுக்கு மதுவருந்தும் பழக்கம் உண்டு. மதுவருந்தி மயங்கி உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மறந்து விட்டால் ராமா, என் மேல் போட்ட அம்பை நீ போடாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறந்து போனான். அதன் பிறகு அப்படித்தான் நடந்தது. சுக்ரீவன் மதுவருந்தி ராமனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை. அப்போது இலக்குவன் மிகுந்த சீற்றத்தோடு சுக்ரீவன் கடமையை நினைவுபடுத்துவதற்காக போனான். அப்போதுதான் மதுமயக்கத்திலே இருந்து தெளிந்து எழுந்த சுக்ரீவன், ராமபிரானுடைய நட்பு எனக்கு கிடைத்து அதற்கு தடையாக இந்த பழக்கம் இருந்துவிட்டதே என்று உள்ளம் நொந்து போய், இனிமேல் இந்த பழக்கத்தில் நான் ஈடுபடுவேன், ஆனால் வாளாலே ராமபிரானுடைய திருவடியை வெட்டிய குற்றத்திற்கு நான் ஆளாவேன் என்று சபதம் செய்து சுக்ரீவன் அந்த பழக்கத்திலே இருந்து கரையேறினான். ஆகவே திருநீலகண்டர், சுக்ரீவன் என்ற 2 பாத்திரங்களையும் இந்த இடத்திலே நாம் நினைவுபடுத்திக் கொண்டு, என்னதான் ஒரு மனிதனுக்கு தீய பழக்கம் இருந்தாலும் அந்த தீய பழக்கத்தை விட வேண்டும் என்பதற்கு அவனுக்கு அற்புதமாக அமைந்திருக்கிற ஒரு வழி, அவன் பரிபூர்ணமாக நம்பக்கூடிய தெய்வத்தினுடைய திருவடியின் மேலே சத்தியம் செய்தால் மட்டும்தான் தீய பழக்கத்திலே இருந்து வெளிப்பட முடியும் என்கின்ற மகத்தான உண்மையை காட்டுவது திருநீலகண்டருடைய சரித்திரம்.